வளரும் தமிழகம் கட்சியின் சார்பில் தந்தி தொலைக்காட்சி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம். சென்னை வளரும் தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் பாளை பட்டபிரம்மன் அவர்களை தந்தி தொலைக்காட்சியில் ரவுடி என்று சித்தரித்து செய்தி வெளியிட்டு இருந்தனர். இந்த செய்தியை கண்டித்து சென்னை வேப்பேரியில் உள்ள தந்தி அலுவலகத்தை வளரும் தமிழகம் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் சிங்கை சரவண சோழன் மற்றும் செயலாளர் எஸ் அழகர்சாமி இவர்களின் தலைமையில் 10க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தந்தி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். பின்பு மாநில அமைப்பு செயலாளர் சிங்கை சரவண சோழன் பத்திரிகையாளரிடம் கூறியதாவது: மாநில தலைவர் பட்டபிரமன் அவர்கள் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் பொதுமக்கள் வசிக்கும் மையப்பகுதியில் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆர்ம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலையை கண்டித்து தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டனர். அந்த அறிக்கையை கொச்சைப்படுத்தி மாநில தலைவர் பாளை பட்டபிரமன் அவர்களை தந்தி தொலைக்காட்சியில் ரவுடி என்று சித்தரித்து செய்தி வெளியிட்டு இருந்தனர். இந்த செய்தியை நீக்கவும் ஆதாரமற்ற செய்தியை வெளியிட்ட தந்தி தொலைக்காட்சி மறுப்பு செய்தியை வெளியிட வேண்டும் என்றும் எந்த ஆதாரமும் இல்லாமல் செய்தி வெளியிட்ட தொலைக்காட்சி மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மற்றும் கோர்ட்டில் வழக்கு கொடுக்க உள்ளோம் என்று கூறினார். போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் கைது செய்து மாலை 6 மணிக்கு விடுதலை செய்தனர். கிரைம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எந்த வழக்குகளுமே இல்லைங்க. தென் மாவட்ட தலைவர்களோடு இணைச்சி ரவுடி அப்படின்னு சித்தரிச்சிருக்காங்க தந்தி தொலைக்காட்சி. அதை கண்டிச்சுதான் இன்னைக்கு சென்னை மண்டலத்தின் சார்பா இந்த ஆர்ப்பாட்டத்தை. ரவுடி நீங்க கேட்கறது சரிதாங்க. அவர் ரவுடி என்பதற்கு ஆதாரம் கொடுத்த காவல்துறை எங்க பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியும். எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய நிலவரம், எங்களுடைய தலைவருடைய நிலவரம் என்னங்கிறது தெரியும். எந்த அசம்பாவிதங்களிலேயோ எந்த வழக்குகளிலையும் ஈடுபடாதவர் எங்களுடைய தலைவர். அந்த மாதிரி தினத்தந்தி நிர்வாகம் எங்கள் தலைவர் மீது அந்த மாதிரியான வழக்கு கிரைம் வழக்குகள் இருந்து சொல்லிட்டாங்கன்னா நாங்க இந்த அரசியல் இருந்து விலகிக்கிறோங்க. இப்ப மாநகராட்சி மேயர்கிட்ட, மாநகராட்சி ஆணையர்கிட்ட இப்ப வழக்கு கொடுத்திருக்கோம். அடுத்தது முறைப்படி மனு கொடுத்திருக்கோம், புகார் கொடுத்திருக்கோம். முறைப்படி வழக்கு தொடர்ந்திருக்கோம். இது மாதிரி ஒரு தலைவரை உதாசீனப்படுத்தின மானநஷ்ட வழக்கு தொடர்ந்திருக்காங்க. கலவரங்கள் நடக்குது, சாதிய படுகொலைகள், கலவரங்கள் நடக்குது. அதை எங்களுடைய மத்திய மாவட்டங்களா இருக்கக்கூடிய திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் இந்த பகுதியிலேயும் அந்த கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்காக இந்த தினத்தந்தி நிர்வாகம் முயற்சிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. எந்த ஆதாரம் இருந்து நிரூபிச்சீங்கன்னா இல்ல தலைவர் மீது. என்னுடைய பெயர் சிங்கை சரவண சோழன், மாநில அமைப்பு செயலாளர், வளரும் தமிழக கட்சி. கண்டிக்கின்றோம்.